ஜம்மு காஷ்மீருக்கு முதல் கட்டமாக நாளை 24 தொகுதிகளுக்கு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. யூனியன் பிரதேசமான ஜம்மு காஷ்மீரில் மொத்தமுள்ள 90 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு 10 ஆண்டுகளுக்குப் பின் 3 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. நாளை முதல் கட்டமாக 24 தொகுதிகளுக்கும், 2ஆம் கட்டமாக 26 தொகுதிகளுக்கு செப்டம்பர் 25ஆம் தேதியும், 3ஆம் கட்டமாக 40 தொகுதிகளுக்கு அக்டோபர் 1ஆம் தேதியும் தேர்தல் நடத்தப்படவுள்ளது. அக்டோபர் 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படவுள்ளன. இது ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதற்கு பின் நடக்கும் முதல் தேர்தலாகும். இந்த தேர்தலில் பாஜக, காங்கிரஸ், மக்கள் ஜனநாயக கட்சி, தேசிய மாநாடு கட்சி ஆகியவை போட்டியிடுகின்றன. காங்கிரசும் தேசிய மாநாடு கட்சியும் கூட்டணியாக போட்டியிடுகின்றன. நேற்று மாலை 5 மணியுடன் முதல் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் முடிவடைந்தது. முதல் கட்ட தேர்தலில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை சுமார் 23 லட்சம் ஆகும். மொத்த வேட்பாளர்கள் 219 பேர். மக்கள் ஜனநாயக கட்சித் தலைவர் மெஹபூபா முஃப்தியின் மகள் இல்திஜா முஃப்தி பிஜ்பிகாரா தொகுதியில் போட்டியிடுகிறார். தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறுவதை உறுதி செய்ய பல அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. துணை ராணுவப் படையினர், ஜம்மு காஷ்மீர் ஆயுதப் படையினர், காவல்துறையினர் ஆகியோர் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.